தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகளை திருடிய வழக்கில் 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 700 கிலோ காப்பர் கம்பிகளை பறிமுதல் செய்துள்ளனர். கவின் பிரசாத் என்பவர் நடத்தி வரும் நிறுவனத்தில் தொடர்ந்து காப்பர் கம்பிகள் திருடப்பட்டு வந்துள்ளது. சுமார் 1400 கிலோ காப்பர் கம்பிகள் திருடு போனது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சேலம் மற்றும் தருமபுரியைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்கள் காப்பர் கம்பிகளை திருடி அதனை பழைய இரும்பு கடையில் விற்றது விசாரணையில் தெரியவந்தது. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. ராமநாதபுரம் நகரின் பல்வேறு பகுதிகளின் சாலையை கடைக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக தொடர் புகார் எழுந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் இருந்த கடைகளின் ஆக்கிரமிப்பை அதிகாரிகள் அகற்றினர். மேலும் சாலையின் இருபுறங்களிலும் இருந்த பெயர் பலகைகள், தரைத்தளங்கள் ஆகியவை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. இப்பணியின் போது அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னையில் நத்தம் புறம்போக்கு குடிசை மாற்று வாரிய நிலங்கள், தனியாருக்கு சொந்தமான நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்களில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான மா. சுப்பிரமணியன் பேசியுள்ளார். சைதாப்பேட்டையில் பட்டா வழங்குவதற்கான விண்ணப்பங்களை பெற்ற பின் அமைச்சர் இவ்வாறு பேசினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பட்டா இல்லாததால் அடிப்படை வசதிகளின்றி அவதிப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்தனர். ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் கால்நடை விற்பனை களை கட்டியது. ஆடி மாதத்தை முன்னிட்டு காளியம்மன் கோவில் திருவிழாக்கள், குலதெய்வ கோவில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் கடையில் போடுவதற்காக பொதுமக்களும் வியாபாரிகளும் கால்நடைகளை வாங்கிச் சென்றனர். கறவை மாடுகள், எருமை கன்றுகள், இறைச்சி மாடுகள் சுமார் 2500 கால்நடைகள் விற்பனைக்கு வந்திருந்தன. சுமார் 5 கோடி ரூபாய் அளவிற்கு கால்நடைகள் விற்பனையாகியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதுபோதையில் பேருந்தை தாறுமாறாக ஓட்டிய பேருந்து ஓட்டுநரால் பயணிகள் அச்சமடைந்தனர். ராசிபுரத்திலிருந்து சேலம் நோக்கி தனியார் பேருந்து புறப்பட்டு சென்றது. இந்நிலையில் ஓட்டுநர் சிவகுமார் மதுபோதையில் பேருந்தை திடீரென தாறுமாறாக ஓட்டியதால் பயணிகள் ஓடும் பேருந்திலிருந்து இறங்கி காவல் நிலையம் சென்று புகார் அளித்த நிலையில் உடனடியாக காவல் கண்காணிப்பாளர் 1 கிலோமீட்டர் பின்தொடர்ந்து சென்று பேருந்தை வழிமறித்து மதுபோதையில் இருந்த ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து தனியார் பேருந்தை பறிமுதல் செய்து ஓட்டுநரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அருகே பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 6 மாணவர்கள் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தனியார் பள்ளியில் மாணவர் பேரவைத் தலைவர் தேர்வு செய்வதில் ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவர் தாக்கப்பட்டு காயமடைந்தார். இந்நிலையில் அவர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 7 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 மாணவர்கள் திருநெல்வேலியில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக நடத்தப்பட்ட மொய் விருந்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது. திண்டுக்கல் உணவக உரிமையாளர்கள் மற்றும் ரோட்டரி சங்கம் சார்பில் இந்த மொய் விருந்து நடைபெற்றது. இதில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, கேக் ஆகியவை வழங்கப்பட்டன. சாப்பிட வந்தவர்கள் சாப்பிட்டு முடித்த பின் இலைக்கு அடியிலும் வங்கிக் கணக்கிலும் சிலர் உண்டியலிலும் பணத்தை செலுத்திச் சென்றனர். மொத்தமாக 2,16,000 ரூபாய் மொய்விருந்தில் கிடைத்திருப்பதாகவும் அதனை பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தபசு மண்டகப்படியில் தங்க ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. ஆடி திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் ஏற்றுமதி ரக கணவாய் மீன் விலை உயர்ந்து விற்பனையானது. மீன்பிடி தடைக்கால முடிவுக்கு வந்த நிலையில் நடப்பு மாதம் தொடக்கத்திலிருந்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். அதன்படி இன்று குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பிய விசைப்படகு மீனவர்கள் ஏற்றுமதி ரக மீன்களான கணவாய் மீன்களை அதிக அளவில் கொண்டு வந்திருந்தனர். இதனை வாங்க ஆர்வம் காட்டிய ஏற்றுமதி நிறுவனங்களும் ஸ்கூட் ரக கணவாய் மீன்களை கிலோ 600 ரூபாய்க்கும், கட்டில் ஃபிஷ் கணவாய் மீன் 350 ரூபாய்க்கும், ஆக்டோபஸ் ரக கணவாய் மீன் 200 ரூபாய் என கூடுதலாகவே விலை கொடுத்து வாங்கி சென்றனர். ஆடி பெருவிழாவையொட்டி சேலம் குலசை பகுதியில் வண்டி வேடிக்கை விமரிசையாக நடைபெற்றது. ஆடி திருவிழாவின் ஒரு பகுதியான வண்டி வேடிக்கை நிகழ்விற்காக வண்ணமயமான அலங்கார வண்டிகள் தயார் செய்யப்பட்டிருந்தது. திருவிழாவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அஷ்டலட்சுமிகள் சூழ மகாவிஷ்ணு, நாச்சியார் கோவில், கருட சேவை உள்ளிட்ட தெய்வங்களின் வேடமணிந்தவர்கள் வாகன அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் குவிந்ததால் திருச்சி பிரதான சாலை மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பனைமரக்கன்றுகள் ஆட்சியரின் அனுமதியின்றி வெட்டப்பட்டுள்ளன. வேலூர் கிராமத்துக்குட்பட்ட தூண்டிக்காரன் வாய்க்காலின் அருகே இருந்த 25க்கும் மேற்பட்ட பனைமரக்கன்றுகள் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. மாநில மரமான பனைமரம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மண் அரிப்பை தடுப்பதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் ஏரிகள் மற்றும் குளக்கரைகளில் நீராதாரத்தை காக்க பனைமரங்களை விவசாயிகள் நடுவர். இத்தகைய பனைமரங்கள் அழிக்கப்படுவது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஊராட்சி ஆபரேட்டர்களின் அலட்சியத்தால் குடிநீர் தொட்டி நிறைந்து வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராஜேந்திரா நகர் பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக 1,00,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊராட்சி ஆபரேட்டர்களின் அலட்சியத்தால் ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி தரிசு நிலங்களில் செல்கிறது. இதுகுறித்து ஊராட்சி தலைவரிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கொடைக்கானல் ஏரியை மேம்படுத்தும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. நகரின் மத்தியில் அமைந்துள்ள எழில் மிகுந்த ஏரியை மேம்படுத்தவும், சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் தமிழக அரசு சார்பில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டது. நிதி ஒதுக்கி 2 ஆண்டுகளாகியும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து நகரமன்ற தலைவரிடம் கேட்டபோது இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் என தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் காரில் இருந்த குழந்தையும் சவுந்தரராஜன் என்பவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் சிக்கிக்கொண்ட 6 பேர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த பெண் ஒருவரும் காயமடைந்தார். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வராக நதி ஆற்றுப்பகுதி முழுவதும் புதிய வகை தாவரம் பரவி நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஆற்றுப்பகுதியில் பரவி வரும் புதிய வகை தாவரம் வடகிழக்கு பருவமழையின் போது கண்மாய் முழுவதும் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்து தோட்டக்கலை கல்லூரி தாவரவியல் பேராசிரியரிடம் கேட்டபோது இந்த வகை தாவரம் பரவும் நீர்நிலைகளில் எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்படும் என ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஒத்திகை பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது. குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில் ஒத்திகை பயிற்சியை தீயணைப்புத் துறையினர் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். இப்பயிற்சியின் போது அருவி வெள்ளப்பெருக்கு நீரில் சிக்கி தவிக்கும் மக்களை
மீட்பது எப்படி, பலத்த காற்று வீசும்போது மரக்கிளையில் சிக்கும் நபர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து பொதுமக்கள் எளிதாக அறியும் வகையில் தீயணைப்பு வீரர்கள் செய்து காட்டினர். இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் அறிந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேக்கரை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி வந்த நிலையில் வடகரை பகுதியில் உள்ள காஜா மைதீன் என்பவரது தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 2 பசுமாடுகளை சிறுத்தை கடித்தது. இதில் ஒரு பசுமாடு உயிரிழந்தது. இதையடுத்து பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டு ஊருக்குள் புகாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மாஞ்சோலை, அகஸ்தியர், மணிமுத்தாறு அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான சுற்றுலா தலங்களான மாஞ்சோலை, மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்நிலையில் காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 8ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருவிழா நிறைவடைந்ததை அடுத்து இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதி வசிஷ்ட நதியில் பயிற்சி உதவி ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆத்தூர் பகுதியில் தொடங்கும் வசிஷ்ட நதியானது ஆலை கழிவுகள், குப்பைகளால் மாசடைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் சேலம் பயிற்சி உதவி ஆட்சியர் ஆக்ருதி சேத்தி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகள் தண்ணீர் மாதிரியை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 1,60,00,000 ரூபாயை மோசடி செய்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர்களான பிரபா, குடியரசி மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியரான குளோரி ஆகியோர் ஏலச்சீட்டு நடத்தியும் கடனாக பணம் பெற்றும் 1,60,00,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பாக பழனிசாமி என்பவர் அளித்த புகாரின் பேரில் பிரபா மற்றும் குடியரசியை கைது செய்த காவல்துறையினர் குளோரியை தேடி வருகின்றனர். ஜப்பான் சென்று திரும்பிய வாலிபர் தவறவிட்ட பணப்பை மற்றும் கடன் அட்டைகளை போக்குவரத்து காவல்துறையினர் மீட்டு அவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை போரூரில் சாலையில் கிடந்த பணப்பையை போக்குவரத்து காவல்துறையினர் கண்டெடுத்தனர். அது போரூர் வேளாங்கண்ணி நகரைச் சேர்ந்த ஹர்ஷ் கல்யாண் என்பவருடையது என்பதும் அவர் ஜப்பான் பயணம் முடித்து தற்போதுதான் தாயகம் திரும்பியதும் தெரியவந்தது. இதனையடுத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஜெயக்குமார் ஹரிஷை வரவழைத்து விவரங்களை கேட்டறிந்து வெளிநாட்டு பணத்தாள்கள், கடன் அட்டைகள் உள்ளிட்டவைகளை கொண்டிருந்த அவரது பணப்பையை ஒப்படைத்தார். போக்குவரத்து காவல்துறையினருக்கு ஹரிஷ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடர் கனமழை காரணமாக கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள மலம்புழா அணை நிரம்பியதால் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் மலம்புழா அணை நிரம்பியதால் 4 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழை காரணமாக கேரளாவில் உள்ள நீர்நிலைகள் 80 விழுக்காடு கொள்ளளவை எட்டியுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் பலர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அந்த கோர சம்பவத்தை மினியேச்சர் முறையில் தத்ரூபமாக கலைஞர் ஒருவர் வடிவமைத்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த டாவின்சி சுரேஷ் என்ற அந்த கலைஞர் நிலச்சரிவு பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளை சதுர வடிவிலான பைப்புகள் மற்றும் பிளைவுட்டுகள், சிறிய கற்கள், செடிகள் போன்றவற்றை பயன்படுத்தி வடிவமைத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு குறித்து சாமானிய பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் இதை வடிவமைத்துள்ள டாவின்சி சுரேஷை இயற்கை ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். இதை வடிவமைக்க 5 நாட்கள் ஆனதாக டாவின்சி சுரேஷ் தெரிவித்துள்ளார். அரியலூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
கனமழை காரணமாக ராஜாஜி நகரில் உள்ள அரசு பள்ளியில் மழைநீர் தேங்கியுள்ளது. அங்குள்ள தெருக்களில் தேங்கிய நீர் முழுவதும் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ளது. மேலும் பள்ளியின் சுற்றுச்சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டதால் பள்ளி நிர்வாகம் விடுமுறை அளித்துள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்குவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பதி கோயிலை போலவே திருச்செந்தூர் கோயிலிலும் உண்டியல் காணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருவிழா நாட்களில் திருச்செந்தூர் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவது வழக்கம். ஆனால் தற்போது பௌர்ணமி நாட்களில் கூட ஏராளமான பக்தர்கள் கோயிலில் குவிந்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூலை மாதத்திற்கான உண்டியல் காணிக்கையை எண்ணும் பணி கோயில் வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 5,82 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் 3,787 கிராம் தங்கம், 49,288 கிராம் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் உண்டியலில் செலுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே சிதிலமடைந்து காணப்படுகிறது. கோப்பைத்தொழு கிராமத்தில் இருந்த பழைய அங்கன்வாடி மைய கட்டடம் இடிக்கப்பட்டு 12,21,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. தற்போது இந்த புதிய அங்கன்வாடி மைய கட்டடம் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே சிதிலமடைந்து காணப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பல்வேறு இடங்களில் விரிசல், முறையற்ற குடிநீர் இணைப்பு மற்றும் சில பணிகள் முடிவராமலும் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த அங்கன்வாடி கட்டடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக வருகை தந்த அதிகாரிகள் கட்டடத்தின் நிலையை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மயிலாடும்பாறை ஊட்டச்சத்து அலுவலரிடம் கேட்டபோது கட்டடத்தின் நிலை குறித்து கடமலை மயிலை ஒன்றிய ஆணையாளரிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன்படி சீரமைத்து தர அவர் உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஈட்டியை வாங்க முடியாமல் அர்ஷத் நதீம் சிரமப்பட்ட நிலையில் அவருக்கு உதவி செய்யும்படி நீரஜ் சோப்ரா பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து கிடைத்த உதவிகளால் புதிய ஈட்டி வாங்கிய அர்ஷத் நதீம் தன் கடின முயற்சியால் ஒலிம்பிக் தொடரில் வெற்றிக்கனியை ஈட்டியுள்ளார். இதற்கிடையே அர்ஷத் நதீமின் வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நீரஜ் சோப்ராவின் தாயார் சரோஜ் தேவி தன் மகனுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது மகிழ்ச்சியை தருவதாகவும் தங்கப்பதக்கத்தை வென்ற பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீமும் தனது மகன்தான் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நீரஜ் சோப்ரா தாயார் இரு நாட்டு ரசிகர்களின் அன்பை பெற்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் இன்றைய தினம் பல்வேறு போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு நடைபெறும் மகளிர் கோல்ஃப் 3வது சுற்றுப் போட்டியில் அதித்தி அசோக் மற்றும் தீக்ஷா தாகர் களமிறங்க உள்ளனர். பிற்பகல் 2:20 மணிக்கு நடக்கும் மகளிர் 4x400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய அணி விளையாடுகிறது. அதேபோன்று பிற்பகல் 2:50 மணிக்கு நடைபெறும் ஆடவர் 4x400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். கடைசி போட்டியாக இரவு 10:45 மணிக்கு நடக்கும் 57 கிலோ எடைப்பிரிவு ஆடவர் மல்யுத்த போட்டியில் வெண்கலப் பதக்கத்துக்கான ஆட்டத்தில் அமன் செக்ராவத் மற்றும் புவர்ட்டோ ரிகோ வீரர் டாரியன் குரூஸை எதிர்கொள்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 1 வெள்ளி 4 வெண்கலம் என 5 பதக்கங்களுடன் புள்ளி பட்டியலில் இந்தியா 63வது இடத்தில் உள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாநில அளவிலான ஓணம் கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்திருக்கிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் பிரதான பண்டிகையான ஓணம் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஆனால் இந்த ஆண்டு வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஏராளமானோர் உயிரிழந்தனர். பலர் வீடு, உறவுகள், உடைமைகளை இழந்து மீள முடியாத துயரத்தில் உள்ளனர். அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டும் அவர்களது துக்கத்தில் பங்கேற்கும் விதமாகவும் இந்த ஆண்டு ஓணம் கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக கேரள அரசு அறிவித்திருக்கிறது. அதே சமயம் மக்கள் தங்கள் வீடுகளில் எளிமையான முறையில் ஓணம் பண்டிகையை கொண்டாடுமாறும் கூறியுள்ளது. ஓணம் கொண்டாட்டங்களை தவிர்த்து வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுமாறு கேரள அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாநகராட்சியில் சுமார் 4.5 கோடி ரூபாய் கையாடல் செய்த விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பெண் அலுவலர் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாநகராட்சியில் கணக்கு பிரிவு இளநிலை உதவியாளராக பணியாற்றிய சரவணன் வரி பணத்தை வங்கியில் செலுத்தாமல் போலியான ஆவணங்களை தயார் செய்து 4.5 கோடி ரூபாயை கையாடல் செய்துள்ளார். இது தொடர்பாக சரவணன், கண்காணிப்பாளர் சாந்தி உள்ளிட்டோரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டார். இவர் அளித்த புகாரின் பேரில் சரவணனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் அளித்த தகவலின் பேரில் கணக்கு பிரிவு கண்காணிப்பாளர் சாந்தி, நிர்வாக அலுவலர் வில்லியம் சகாயராஜ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
வெனிசுலாவில் கைது செய்யப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கராகஸ் நகரில் ஏராளமான மக்கள் கூடி மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினர். அதிபர் தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், போராட்டக்காரர்கள் உள்பட 2000த்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெனிசுலாவில் நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் மதுரோவை விட எதிர்க்கட்சி வேட்பாளர் அதிக வாக்குகள் பெற்றுள்ளதாகவும் தேர்தலில் முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். தேர்தல் முடிவுகளுக்கு எதிராக சர்வதேச தலைவர்களும் குரல் கொடுத்து வரும் நிலையில் நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.